மகர ராசியை பொறுத்த வரைக்கும் அர்த்தாசம சனி, ஜென்ம சனி, பாத சனி, கண்டக சனி, ஏன் நாக்குல கூட சனி இல்லாத ஒரு காலகட்டம். ஆனாலும் எந்த விதப்பட்ட நற்பலனையும் பெற முடியவில்லையே. எல்லாம் இருந்தும் இல்லாத ஒரு நிலை தானே. நல்ல குடும்பம் இருந்தும் கூட பிரிந்து வாழ்கின்ற ஒரு சூழ்நிலை தானே. நிறைய ஏமாற்றங்களை சந்திக்கின்ற ஒரு காலம் தானே. யாரு நண்பன், யாரு புரிஞ்சிக்க முடியலையே. மனதை இனத்தை பொறுத்தவரை ஒரு குழப்பமான பிரச்சனையான சூழ்நிலை தானே சந்திக்கின்றே எங்கெல்லாம் நினைக்கின்றீர்கள் அல்லவா. அதற்கெல்லாம் காரணம் யோகம் வேணும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா மிதுனத்தில் இருந்து குரு பகவான் கடகம் நோக்கி வந்து விட்டார். கடகம் நோக்கி அவர் வந்தாலும் கூட கடகம் யாருடைய இடம் என்று பார்த்தால் சந்திரனுடைய இடம். சந்திரன் யாரும் மனோகரகன். ஒரு மனிதனுக்கு மனசு மட்டும் தெளிவா இருக்கணும். மனசு மட்டும் சரியாக அமைந்து விட்டாலே போதும். அம்மா சொல்றாங்க பிள்ளையை பார்த்து, அப்பா மனோநிலை நல்லா இருக்கு போய் பாரு. அப்பா மனசு இப்ப சரியில்லைப்பா, இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலாம் என்று சொல். அந்த மனசு, அந்த காலம், அந்த நேரம் அதை தருவது யாருன்னா மனோகரகன் சந்திரன்.